ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் ஆர் ஸ்மார்ட் மணி கான்செப்ட். இந்த ரெண்டு கான்செப்டில் எது வந்து நம்ம லேர்ன் பண்ணுறது, எது வந்து நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோட முடிவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னா, ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்னா என்ன, அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னென்ன, ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னா என்ன, அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னால் என்ன, ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்க்கும் ஸ்மார்ட் மணி கான்செப்ட்டுக்கும் இருக்கிற கீ டிஃப்ரென்சஸ் என்னென்ன, உங்களோட ட்ரேடிங் ஸ்டைலுக்கு இந்த ரெண்டுத்தில் எந்த கான்செப்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும், இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுப்பீங்க. ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்கிறது ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. ஒரு அசட்டோட, இந்த இடத்துல நான் அசட்டுன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது ஒரு ஸ்டாக்கோ ஒரு கமாடிட்டி இல்லை ஃபாரெக்ஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம். அந்த அசட்டோட பாஸ்ட் டேட்டா, அதாவது பாஸ்ட் ப்ரைஸ் மூமெண்ட்டை அனலைசிஸ் பண்ணி ஃப்யூச்சரில் அந்த அசட்டோட ப்ரைஸ் வந்து எப்படியெல்லாம் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா எந்தவித இண்டிகேட்டரும் யூஸ் பண்ணாமல் பண்ணுவோம். ஸோ இது எதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேண்டில்ஸ்டிக்ஸ் அண்ட் பேட்டர்ன், தென் சார்ட் பேட்டர்ன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஃபைனலாக மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர். ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேண்டில்ஸ்டிக்ஸ் அண்ட் பேட்டர்ன் பற்றி பார்க்கலாம். ஸோ கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா புல்லிஷ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன், அடுத்ததாக பேரிஷ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன், தென் ஃபைனலாக ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்னு 3 விதமான பேட்டர்ன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த புல்லிஷ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து ஒரு இடத்துல ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா மார்க்கெட் அதுக்கப்புறம் அப் ட்ரெண்ட் நோக்கி போக ஆரம்பிக்கும். அதே போல் இந்த பேரிஷ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா மார்க்கெட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன் சைட் நோக்கி போக ஆரம்பிக்கும். இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இது ஒரு இடத்துல ஃபார்ம் ஆகும்போது எக்ஸிஸ்டிங் ட்ரெண்டை வந்து ரிவர்சல் பண்ணும். அதாவது மார்க்கெட் ஆல்ரெடி வந்து அப் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா டவுன் ட்ரெண்டாக ரிவர்சல் பண்ணும். இல்லை டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னா இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இதை வந்து அப் ட்ரெண்டாக மாற்றிவிடும். ஸோ இந்த 3 வகையான பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க. எப்படின்னா சிங்கிள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன், அதே போல் மல்டிபிள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்னு இதை 2 டைப்பாக பிரிக்கலாம். ஸோ சிங்கிள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து வெறும் சிங்கிள் கேண்டில்ஸ்டிக் மட்டுமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேமர் பேட்டர்ன், புல்லிஷ் மர்போசோ, பேரிஷ் மர்போசோ, பின்பாரு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். மல்டிபிள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து 2 or more கேண்டில்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து புல்லிஷ் எங்கல்ஃபிங்கு, பேரிஷ் எங்கல்ஃபிங், மார்னிங் ஸ்டாரு, ஈவினிங் ஸ்டார். ஸோ இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மல்டிபிள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அடுத்ததாக நம்ம சார்ட் பேட்டர்ன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சார்ட் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா 2 வகையான பேட்டர்ன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சல் பேட்டர்ன், இன்னொன்று வந்து கண்டினியூஷன் பேட்டர்ன். இந்த ரிவர்சல் பேட்டர்ன் அப்படின்னா மார்க்கெட் ஆல்ரெடி வந்து ஒரு ட்ரெண்டில் இருக்கும். இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த ட்ரெண்டை வந்து ரிவர்ஸ் பண்ணி விட்டுரும். அதாவது மார்க்கெட் ஆல்ரெடி அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா டவுன் ட்ரெண்டுக்கும், டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா அப் ட்ரெண்டுக்கும் மாற்றி விட்டுரும். ஸோ இதுதான் வந்து ரிவர்சல் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன், இல்லைனா இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன், டபுள் டாப்பு அது டபுள் பாட்டம், அதே போல் ட்ரிபிள் டாப்பு ட்ரிபிள் பாட்டம். ஸோ இந்த மாதிரியான பேட்டர்ன்லாம் ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா ஆல்ரெடி என்ன ட்ரெண்ட் இருக்கோ அந்த ட்ரெண்டை வந்து சேஞ்ச் பண்ணி ரிவர்சல் ஆக்கிரும். அதுக்கடுத்த கண்டினியூஷன் பேட்டர்ன் அப்படின்னா ஆல்ரெடி என்ன ட்ரெண்டில் இருக்கோ மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும், திரும்ப அதே ட்ரெண்டுக்கு போயிடும். அதாவது ஆல்ரெடி மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். தென் அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷனுக்கு அப்புறம் திரும்ப எக்ஸிஸ்டிங் ட்ரெண்ட் என்ன இருந்துச்சோ அதே ட்ரெண்டுக்கு வந்து போயிடும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ் பேட்டர்னு, பெனன்ஸ் பேட்டர்ன், அதே போல் வெட்ஜஸ் பேட்டர்ன், ஃபாலிங் வெஜ்ஜு, ரைசிங் வெஜ்ஜு, இது மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சார்ட் பேட்டர்ன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. இல்லை சப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ரைஸோட ரேஞ்ச் இல்லைனா ஒரு லெவல் அப்படின்னு சொல்லலாம். மார்க்கெட் இந்த இடத்துக்கிட்ட வரும்போது பையிங்கான இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ அப்போது ட்ரேடர்லாம் என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரைஸ் இந்த இடத்துக்கிட்ட ரீச் ஆகும்போது திரும்ப வந்து புல் பேக் ஆகும், இல்லைனா பவுன்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இந்த லெவலுக்கு கீழே ப்ரைஸை வந்து ட்ராப் பண்ண விட மாட்டாங்க. அதே போல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ரேஞ்சு. இந்த ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சுக்கிட்ட ப்ரைஸ் போகும்போது அதிகப்படியான செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து நடக்கும். இந்த ரேஞ்சுக்கு மேலே வந்து ப்ரைஸ் போகாத மாதிரி பார்த்துப்பாங்க. எப்போ இந்த ரேஞ்சுக்கிட்ட ப்ரைஸ் வருதோ அப்போது இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ இதுதான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது வந்து மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர். மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட டைரெக்ஷனை பேஸ் பண்ணி அதை 3 வகையாக பிரிக்கலாம்.
நம்ம ஆல்ரெடி இது வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். அந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு, கன்சல்டேஷன், இது வந்து சைட்வேஸ் மார்க்கெட்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னா ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோஸ் வந்து ஃபார்ம் ஆகணும் கண்டினியூஸாக. அப்படி இருந்துச்சு அப்படின்னா ட்ரெண்ட் அப் ட்ரெண்டு. டவுன் ட்ரெண்டுக்கு வந்து லோவர் ஹை அண்ட் லோவர் லோஸ் வந்து ஃபார்ம் ஆகணும். கன்சல்டேஷனில் பார்த்தீங்கன்னா எந்த ஹையர் ஹையும் எந்த லோவர் லோ வந்து ஃபார்ம் ஆகாது. ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் மார்க்கெட் ஆர் கன்சல்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா மேஜராக ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய கான்செப்ட். ஸோ இதில் நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணாலே போதும், ஓரளவு நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து கற்றுக்கலாம். ஸோ அடுத்ததாக இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் அண்டு டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொன்னால் இது சிம்பிள் அண்ட் ஈஸி டு லேர்ன். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நீங்கள் படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். சரியா? அதுக்கடுத்து எல்லா விதமான டைம் ஃப்ரேம்லையும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் இதில் வந்து பெரிய ரொம்ப காம்ப்ளிகேட்டடான இண்டிகேட்டர்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் யூடியூப்லேயோ இல்லை சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷனோட இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணி தான் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. பட் ஆனால் பியூர் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து வித்தவுட் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி பண்ணுறது தான் பியூர் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங். சரியா? அதே போல் இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப வாலட்டைலாக இல்லை சாப்பியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃபால்ஸ் சிக்னல் கொடுக்கும். அதாவது ஃபால்ஸ் பிரேக் அவுட்டு, ஃபேக் பிரேக் அவுட் இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் இதுக்கு நிறைய உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். அதே போல் பொறுமையும் தேவை. நிறைய லேர்ன் பண்ணணும், நீங்கள் நிறைய சேட் அனலிசிஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நிறைய டைம் வந்து எடுக்கும். ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம ஸ்மார்ட் மணி கான்செப்ட் பற்றி பார்ப்போம். ஸோ ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து எதை பேஸ் பண்ண ஒரு ஐடியானா பிக் பிளேயர்ஸை வந்து பேஸ் பண்ண ஒரு ஐடியா. அதாவது பிக் பிளேயர்ஸ் இந்த இடத்துல நான் சொல்கிறது வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸு, பேங்க்ஸு, ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி இவங்க வந்து மார்க்கெட்டை வந்து எதை பேஸ் பண்ணி, எந்த அல்காரிதம், எந்த கான்செப்டை பேஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது. இதை தான் வந்து நம்ம ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் மெயினாக இருக்கிற டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி கிராப். ஸோ வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து எப்படி வந்து ரீட்டைலரை வந்து ட்ராப் பண்ணி அந்த ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து ப்ராஃபிட் பண்ணுறாங்க, இல்லைனா எல்லாரையும் ஏமாத்துறாங்க. ஸோ இது வந்து நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்கில் வந்து ஃபேக் பிரேக் அவுட்ஸ்னு கூட சொல்லுவோம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இதில் மெயினான ஒரு டாபிக் லிக்விடிட்டி கிராப்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளில் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த சேட்டு பார்க்குறீங்க இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகுது பாருங்கள். அதுக்கடுத்ததாக ஒவ்வொரு டைமும் இந்த சப்போர்ட் ரேஞ்சுக்கு ப்ராப்பராக இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரியாக்ட் ஆகுது. ஆனால் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட ப்ரைஸ் எவ்வளவு தூரம் கீழே வந்திருக்கு பாருங்கள், ஒரு பெரிய விக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட ஸ்டாப் லாஸுங்கிறது இந்த இடத்துல வந்து ஹிட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி கிராப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மற்றவங்க இந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸ்லாம் இந்த இடத்துல இதுக்கு கீழே மார்க்கெட் வராதுன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த லோவர் லோலாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளூ கலர் ஏரோவில் காமிச்சிருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துக்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு நேராக ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு மார்க்கெட்டை வந்து கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போது இந்த ஸ்மார்ட் மணி பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணி அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து என்ன டைரெக்ஷனில் போகணுமோ அதே டைரெக்ஷனில் போயிடுச்சு பாருங்கள். மார்க்கெட் ஆல்ரெடி வந்து ஒரு அப் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. அந்த ஹையர் லோஸோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹிட் பண்ணிவிட்டு அந்த லிக்விடிட்டி எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து திரும்ப என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஏன் இந்த இடத்துல இப்படி நடக்கணும் அப்படின்னா பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் உள்ற என்ட்ரு ஆகிறாங்க. அதாவது இந்த மாதிரி ஸ்மார்ட் மணி உள்ற என்ட்ரு ஆகிறாங்கன்னா அவங்க பெரிய லெவலில் என்ட்ரி பண்ணுவாங்க. அப்போ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த இடத்துல சரியான லிக்விடிட்டி அப்படிங்கிறது வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரி இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸுங்கிறது வந்து நிறைய இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்டை கீழே டவுன் பண்ணுற மாதிரி மேனிப்புலேட் பண்ணி அந்த ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணி அங்கே இருக்கிற லிக்விடிட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டு அகைன் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே கொண்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி கிராப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஆர்டர் பிளாக்ஸ். இந்த ஆர்டர் பிளாக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ரிஃபைன் பண்ண சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சுன்னு சொல்லலாம். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்லாம் எந்த இடத்துக்கிட்ட எந்த லெவலில் வந்து ப்ராப்பராக ஆர்டர் பண்ணுவாங்க, என்ட்ரி ஆவாங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறத இந்த ஆர்டர் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்கில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா, அதையே இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி ப்ராப்பராக என்ட்ரி எப்படி எடுக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பிளாக் பற்றின வீடியோலாம் போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்கில் எப்படி நம்ம வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஹையர் லோஸ் இந்த மாதிரி சொல்கிறோமோ அதே போல் இதில் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் புது ஹை வச்சு ஹையர் ஹைன்னு சொல்கிறோம். அதே போல் அந்த ஹையர் ஹையை வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படிங்கிறது என்ன ஆகும்னா ஒரு ஹையர் ஹை வச்சதுக்கு அப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா ஹையர் லோ ஃபார்ம் ஆகாமல் லோவர் லோ ஃபார்ம் ஆகி ட்ரெண்டை ரிவர்சல் பண்ணும். ஸோ அதுதான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு இந்த இடத்துல வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா
ஃபேர் வேல்யூ கேப். இதை வந்து இம்பேலன்ஸ், இன்எஃபிஷியன்ட்னு இப்படி நிறையா டேர்ம் வந்து சொல்லுவாங்க. இந்த ஃபேர் வேல்யூ கேப் பற்றி நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து வீடியோ டீப்பாக போட்டிருக்கோம். போய் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு இடத்துல அந்த இம்பேலன்ஸ் வந்து கிரியேட் ஆனிச்சு, மார்க்கெட் வந்து சடனாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சில நேரத்தில் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சடனாக ஃபுல்லாக ரைஸ் ஆகும், மேலே போயிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா அதுக்கு நடுவில் பெரிய பெரிய கேனல் ஃபார்ம் ஆனிச்சு பார்த்தீங்களா, அங்கே இருக்கிற இம்பேலன்ஸ் அந்த ப்ரைஸோட ரேஞ்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப ரீஃபில் பண்ணுறதுக்காக கீழே வரும். ஸோ அந்த இடத்த தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவில் போய் பாருங்கள், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து பார்த்துருவோம். இதோட ப்ரோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து உங்களை ஒரு இன்ஸ்டியூஷன் லெவலில் இருக்கிறவங்க எப்படி ட்ரேட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி உங்களை ட்ரேட் பண்ண இது ஹெல்ப் பண்ணும். அதே போல் ஒரு பெட்டரான ரிஸ்க் ரிவார்டு கொடுக்கும். இப்போ நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் 1:2 இல்லைனா 1:3 இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ரிவார்டு அப்படிங்கிறது வைப்போம். ஆனால் இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட்டில் 1:5 1:6 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹையரான ரிஸ்க் ரிவார்டு வைக்கிற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அதே போல் ரீட்டைல் ட்ரேடர்ஸ்லாம் எங்கெல்லாம் ட்ராப் ஆவாங்களோ அந்த இடத்துல நம்ம அந்த ட்ராப்பில் மாட்டாமல் அவாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல கிடைக்கும். ஸோ இதோட கான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து உங்களுக்கு டீப்பான ஒரு லேர்னிங் நாலேஜ் அப்படிங்கிறது இருக்கணும். இந்த ஸ்மார்ட் மணியை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு டீப் நாலேஜுங்கிறது வேணால் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரொம்ப காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கும். அதே போல் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். உங்களோட செட்டப் இந்த ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடிங் செட்டப்னு ஒன்று இருக்கும். அதாவது நீங்கள் வந்து ஒரு செட் பண்ணி வைப்பீங்க, இப்போது ஆர்டர் பிளாக்கையோ இல்லை எஃப்இஜியோ ஏதாவது ஒரு இடத்துக்கிட்ட மார்க்கெட் வரும்போது இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேடில் என்ட்ரி ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணுவீங்க. உங்களுக்குன்னு ஒரு அந்த ப்ராபபிலிட்டி செட்டப் ஒன்று வச்சுருப்பீங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு ட்ரேடிங் செட்டப் வச்சுருப்பீங்க. அதுக்கிட்ட மார்க்கெட் வரணும், அந்த மாதிரி செட்டப்பை வந்து மார்க்கெட் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நிறைய டைம் வந்து எடுக்கும், சரியா? ஸோ அதுக்கான பொறுமை அப்படிங்கிறது வந்து உங்கள்கிட்ட கட்டாயம் வேணும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மணி கான்செப்ட். ஸோ இதை தாண்டி நிறைய டாபிக்ஸ் வந்து ஸ்மார்ட் மணியில் இருக்குது. அதை வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட முடியாது, சரியா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அவுட்லைனாகவே கொடுத்துட்டேன், சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் மணிக்கும் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்க்கும் இருக்கிற கீ டிஃப்ரென்சஸ் வந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இதோட ஃபோக்கஸ். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்கில் மெயினாக வந்து கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சார்ட் பேட்டர்ன் இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸ்மார்ட் மணியில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷனோட ஆர்டர் ஃப்ளோ, லிக்விடிட்டி கிராபு, இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக இதுக்கான டிஃபிகல்ட்டி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு பிகினர் கூட பார்த்தீங்கன்னா அதை லேர்ன் பண்ணிடலாம். பட் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும். அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகவும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கும். அதே போல் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாடரேட்டாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்கில் வந்து 1:2 மேக்ஸிமம் 1:3 இந்த மாதிரி தான் ஒரு ரிஸ்க் ரிவார்டு கிடைக்கும். ஆனால் ஸ்மார்ட் மணி கான்செப்ட்டில் பார்த்தீங்கன்னா 1:5 6 அந்த மாதிரி ஒரு ஹையர் ரிஸ்க் ரிவார்டு அப்படிங்கிறது வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபைனலாக இது வந்து யாருக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ட்ரேடருக்கும் பிகினருக்கும் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கணும், ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி ட்ரேட் பண்ணணும், ரொம்ப அட்வான்ஸ்டாக ஒரு ட்ரேடராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்மார்ட் மணி கான்செப்டை சூஸ் பண்ணுறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஃபைனலாக உங்களுக்கு எது சூட் ஆகும், உங்களோட ட்ரேடிங் ஸ்டைலுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் சூட் ஆகுமா இல்லை ஸ்மார்ட் மணி கான்செப்ட் வந்து சூட் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்குறோம். நீங்கள் ஒரு பிகினர் ட்ரேடராக இருக்கீங்க, இப்போ தான் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் கான்செப்டை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா இது உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், ரொம்ப டீப்பாக கொண்டு போகணும் அவசியம் இருக்காது. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனில் ஓரளவு மாஸ்டர் ஆகிட்டீங்க, நல்லா உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் கான்செப்ட் வந்து நல்லா கிளியராக தெரியுது அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்மார்ட் மணி கான்செப்டை நோக்கி போகலாம். மார்க்கெட்டை எப்படி மேனிபுலேட் பண்ணுறாங்க, அதை எப்படி ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, டீப்பாக எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஸ்மார்ட் மணி கான்செப்டை நோக்கி இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷன்ஸ் மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எஸ்எம்சியை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். அதை விட ஒரு பெட்டரான டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து லேர்ன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து எஸ்எம்சியை வந்து பார்த்துக்கலாம். ஆனால் ஓரளவு ரெண்டுத்துலேயும் ஓரளவு நாலேஜ் இருக்குது அப்படின்னா ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பைன் பண்ணி அதில் ஏதாவது ஒரு கான்செப்டோ இல்லை ஒரு ட்ரேடிங் ஃபார்மேட்டோ நீங்கள் கொண்டு வந்து ஒரு ட்ரேடிங் ஸ்டைலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்னா என்ன, அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, அதே போல் ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னா என்ன, அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, ரெண்டுத்துக்கும் இருக்கிற கீ டிஃப்ரென்ஸு. ஸோ உங்களோட ட்ரேடிங் செட்டப்புக்கு வந்து எது சூட் ஆகும். காமனான ஒரு கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்கை வந்து லேர்ன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு மாஸ்டர் ஆகிட்டிங்க, நல்ல நாலேஜ் வந்துருச்சு அப்படின்னா இன்ஸ்டியூஷன் லெவலில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற கற்றுக்கிறதுக்கு ஸ்மார்ட் மணி கான்செப்டை வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் ப்ராப்பராக ஒரு இடத்துல என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் அண்ட் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு ட்ரேடிங் செட்டப் வந்து கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.